ஒரு பெண் உங்களை ரகசியமாக காதலிக்கும் போது அதை நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவருடைய சில செயல்கள் மற்றும் உடல் மொழிகள், அதாவது பாடி லாங்குவேஜ் மூலம் அதை எளிதாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதற்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அவ்வாறான சில ரகசிய அறிகுறிகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு காணொலிக்குள்ளே வாங்க, நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் கவனிக்காத நேரத்தில் அவங்க உங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவரை திரும்பி பார்த்தா உடனே அவங்களோட பார்வையை வேறு பக்கம் திருப்பிப்பாங்க, அல்லது வேறு எதையாவது பார்ப்பது போல் நடிப்பாங்க. உங்ககிட்ட அவங்க பேசுகிற போது அவங்களோட கண்கள் வழக்கத்தை விட அதிகமான ஆர்வத்துடையும் பிரகாசத்துடையும் இருக்கு. அதனை கவனிக்கலாமே. கூட்டமான இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்படியாவது உங்களுக்கு அருகிலேயே அவங்க இருக்கணும்னு முயற்சிப்பாங்க. உங்களிடம் பேசும்போது தன் கூந்தலை அடிக்கடி சரி செய்வது, நகைகளை தொடுவது, உடைகளை சரி செய்வது போன்ற செயல்களை ஒரு விதமான படபடப்போடு செய்வாங்க. அது அவங்களோட படபடப்பை காட்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் விதம் அல்லது நீங்கள் பேசும் பாணியை அவரும் அறியாமலே பின்பற்றுவார். இதை மிரரிங்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சு போச்சுன்னா நீங்கள் செய்கிற அதே ஸ்டைலை அவங்கள ஃபாலோ பண்ண பார்ப்பாங்க. இப்படி நம்ம ஒரு நடிகருக்கு ரசிகரான பிறகு அவர் செய்த ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா கேர்னு கூட சொல்லலாம். உங்களோட பிறந்த நாள், உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் என அத்தனையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அவங்க தான் உங்களுக்கு முதலாளாக வந்து நிற்பாங்க. நீங்கள் சோகமாக இருந்தாலோ உங்கள் முகம் வாடி இருந்தாலோ அவங்க ரொம்ப ஒரு பதட்டத்தோட என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அப்படின்னா பாருங்கள் அவங்க உங்களை எவ்வளோ காதலிக்கிறாங்க. இது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அது ஒரு விதமான பதட்டம், வெக்கம் அதெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இது. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க. அதே அவங்க உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தடுமாறுவாங்க அல்லது தேவையில்லாமல் வைக்கப்படுவாங்க. சில நேரங்களில் முகமெல்லாம் சிவந்து போயிடும். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது உங்கள்கிட்ட ரொம்ப அசடு வழிவாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப குழஞ்சு பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட அந்த முகபாவனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கமாக கூச்சமாக அது சொல்ல முடியாத உணர்வு அவங்களோட இருக்கிறது. உங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் நீங்கள் ரொம்ப நல்லாவே கவனிச்சிருக்கலாம். அவங்க முகம் உங்களை கண்டாலே உங்களோட பேசும்போதே சிவந்து அவங்க ஒரு அழகான உலகத்தில் உங்களோட இருக்கிற மாதிரி உணர்வாங்க. உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் இவ்வளோ சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. உங்களோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் பேசுகிற எல்லாமே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே அவங்க உயிர் வரைக்கும் போகும். இது ரொம்ப முக்கியமான சிக்னல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. சோஷியல் மீடியா. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எஃபியாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், வேறு நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு அப்டேட்ஸுக்கும்
முதல்ல லைக் பண்ணுறவங்களாகவும் அதை ரொம்ப மைனூட்டாக செக் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி சிக்னல்ஸை, இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்கள் உங்களுடைய பழகக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் அதை கண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டுமே போதுமா அப்படின்னு போதாது. அந்த பொண்ணோட மனநிலையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை கவனிக்கணும். பொதுவாக ஒரு பெண் ரகசியமாக ஒருத்தரை காதலிக்கும் போது அவங்க நேரடியாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை மற்றவங்களை விட ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துவாங்க. அதை வச்சு நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள், உதாரணமாக மற்றவங்க உங்களை கலாய்ச்சா சிரிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கோவமாக வரும். ஏன்னா உங்களை யாரும் கேலி பண்ணுறதோ உங்களை கலாய்க்கிறதோ அவங்க ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான ஜோக்கு சொன்னால் கூட அவங்க மனதால் விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா உலகத்திலே இதுதான் பெரிய ஜோக் மாதிரி. ஏன்னா அந்த உங்களை அவங்க ரசிக்கிறாங்க. நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனிப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் அவங்க எதிர வரலனாலும், உங்களை ஒரு நாள் அவங்க பார்க்கலன்னு சொன்னால் கூட ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன் வரலை, என்னாச்சு, ஏதாச்சுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட நேரடியாகவோ அல்லது மெசேஜ் மூலமாகவோ இதை ரொம்ப விசாரிப்பாங்க. அல்லது வேறு யார் மூலமாக சரி அதை விசாரிப்பாங்க. இப்போது உங்கள் மனசில் இருக்கும் அந்த பெண்ணிடம் இது போன்ற மாற்றங்களை நீங்கள் கவனித்து உணர்ந்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் அவர்கிட்ட இதை பற்றி பேச விரும்பினா அதுக்கு ரொம்ப சாஃப்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்படாது. இப்போ உங்களுக்கு அவங்க எந்தளவு உங்களை பழகுறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் போதுமான ஓரளவு போதும். ஆனால் இன்னும் மேலே அவங்க நல்லா பழகி அவங்கள சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட விருப்பத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே, சரி நண்பர்களே, மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு தொடர்ந்து முனைந்திருங்க. நம்ம வளமையாக சொல்கிறது தான், நம்மளோட வீடியோ சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.